ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருத்தப்பட்ட சீருடை விதிமுறைகள் அடங்கிய இராணுவ சீருடைகள் 2026 என்ற 174 பக்க கையேட்டை இந்திய இராணுவம் அறிமுகப்படுத்தியுள்ளது. காலனித்துவ கால நடைமுறைகள், கலைச்சொற்கள் மற்றும் அவசியமற்ற அலங்கார கூறுகளை நீக்கும் வகையிலான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இராணுவத்தின் செழுமையான மரபுகள் மற்றும் தொழில்துறை தரநிலைகளை பேணும் வகையில் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகளுக்கு முன் அறிமுகம் செய்யப்பட்ட விதிமுறைகளுக்கு மாற்றாக இது வந்துள்ளது. அதில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள்: நம் இராணுவத்தில் உள்ள 3A எனப்படும் பிரிட்டன் இராணுவ உயரதிகாரிகள் அணியும் குளிர்கால உடைக்கு மாற்றாக பாரம்பரிய பாண்டி ஜாக்கெட் சேர்க்கப்படுகிறது. பழைய உடை 2029ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி முதல் பயன்பாட்டிலிருந்து முழுமையாக நீக்கப்படும். புதிய விதிமுறைப்படி இராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியவற்றுக்கு பொதுவான எண் முறைமை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நம் இராணுவத்தில் விழாக்கால சீருடை, பணியின் போது அணியும் உடை, உணவக சீருடை, போர்க்கால சீருடை என 4 வகையான உடைகள் புழக்கத்தில் உள்ளன. உணவக உடை எண் 5 மற்றும் 6இல் உள்ள பவுச் பெல்ட் நீக்கப்பட்டுள்ளது. விழா அணிவகுப்புகளின் போது ஆய்வு அதிகாரிகள் வாள் எடுத்துச் செல்லும் காலனித்துவ கால பழக்கம் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ராயல் உள்ளிட்ட பல ஆங்கிலேய காலனித்துவ சொற்களும் அதிகாரப்பூர்வமாக விதிமுறைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. பணியில் இருக்கும் வீரர்கள் பச்சை குத்திக் கொள்வதோ, காது, மூக்குகளில் ஆபரணங்கள் அணிவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. சீக்கிய சமூக மரபுகளுக்கு ஏற்ப தாடி மற்றும் தலைப்பாகை உள்ளிட்டவற்றுக்கு தொடர்ந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பெண் அதிகாரிகள் கணுக்கால் அளவுக்கு பேண்ட் மற்றும் துப்பட்டாவுடன் புடவைகள் அல்லது சல்வார் அணியலாம். அதே நேரம் பொட்டு வைப்பதும் உதட்டுச்சாயம் அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என அதில் கூறப்பட்டுள்ளது.